3 முடிச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பெனில இருந்து புது மிஷின் தொடங்கி வைக்கிறதுக்காக சுந்தரவள்ளியை கூப்பிட வர்றாங்க. அங்க சுந்தரவள்ளி மாதவி தொடங்கி வைக்கட்டும்னு சொல்றாங்க. மாதவியும் ரொம்ப சந்தோஷத்துலயும் ஆர்வத்திலையும் இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூர்யா வர்றாரு. சூர்யா வந்ததும் இல்ல என் மனைவி நந்தினி தான் அதை தொடங்கி வைக்கணும், அவ கையால வச்சாதான் அது ராசிங்கிறாங்க. இதேட்ட தொழிலாளர்களும் சரிங்க ஐயா, நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் சரி, அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க மாதவிக்கு அப்படியே கோபத்துல கொந்தளிச்சு உட்காந்துருக்காங்க. அடப்பாவி, வீட்டு வேலைக்காரியை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் இவதான் என் வீட்டு மகாராணின்னு சொல்லி அந்த மிஷினை தொடங்கி வைக்க போறாளா? அப்ப நாங்கெல்லாம் பக்கத்துல வேலைக்காரி மாதிரி நிக்கணுமா? விட மாட்டேன்டா, அவன் மட்டும் அந்த மிஷினை தொட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு மாதவி மனசுக்குள்ளேயே கருவிக்கு வந்திருக்காங்க. சுந்தரவள்ளி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கட்டுங்கிற மாதிரி திமுறா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரூம்குள்ள வந்த மாதவி நிலகொள்ளாம அதுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க. கோபத்துல கொதிச்சு நிக்கிற மாதவியை பார்த்து கேட்கறாங்க அசோக்கு, என்ன மாதவி என்ன சொனுக்குங்கிறாங்க. என் உடம்பெல்லாம் கூசி போச்சு தெரியுமா? அந்த நந்தினிய முதல்ல மிஷினை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டானே இந்த சூர்யா. இங்க பாருங்க, கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையாவில் இருக்குது. நம்ம வீட்டுல சாணி அழிக்கிட்டு இருந்தவன் நம்ம ஃபேக்டரியில போய் மிஷினை தொடங்கி வைக்கிறதா? எல்லாம் சூர்யா பண்றது தானுங்கிறாங்க. அவனுக்கு என்ன திமிரு இருந்தா என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை போய் மிஷினை ஆன் பண்ண சொல்லியிருப்பான். சரி, அவன் தான் சொல்கிறான்ல, இவளுக்கு எங்கே போச்சு புத்தி? இல்லைங்க வேண்டாம், நான் வேலைக்காரி தானே, என்ன இருந்தாலும் மாதவியே அதை போய் தொடட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானவா? சூர்யா சொல்லும் போது அந்த நந்தினிக்கு அவ்வளவு சந்தோஷத்தில் இருந்திருப்பால. நான் எல்லாரும் முன்னாடியும் கூசி போய் நின்னது எனக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? மாதவி சரி விடு, இந்த தடவை போனால் போயிட்டு போகுது, அடுத்த தடவை இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடுங்கிறாங்க. இல்லைங்க, இப்படியே விட்டோம்னா தலைக்கு மேலே இருக்கு வந்துக்குவாங்க, இது இப்படியே விடக்கூடாது, ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும். கம்பெனியில் அங்கே இருக்கிற வேலையாள்கள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு கேட்கும்போது அசோக் என்னோட கண்ட்ரோல் தான் இருக்குதுங்கிறாங்க. அந்த சாவியும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப சௌகரியமா போச்சு. நந்தினி அந்த மிஷின் ஆன் பண்ணி வைக்கும்போது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணணுங்கிறாங்க. ஐயோ, அது கரண்ட் ஷாக் எல்லாம் எடுக்காது, ஒரே தூக்கி விசிறி இருந்ததுன்னா அவ்வளவுதான், ஆளே அவுட் ஆயிடுவாங்கிறாங்க. எனக்கு அப்படிதாங்க வேணும், அவ செத்தாலும் சரி சாகாம கிடந்தாலும் சரி, மொத்தத்துல அது ஷாக் அடிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. மாதவி ஐயோ என்னமா இது, அப்படி ஏதாவது நடந்துட்டா உன் தம்பி ஒன்று சும்மா விடுவானாங்கிறாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப நான் சொல்றதை உங்களால செய்ய முடியுமா முடியாதாங்கிறாங்க மாதவி. அந்த நந்தினி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தட்டி பறிச்சா என்ன ஆகுங்கிறத அவளுக்கு நான் காட்டியே ஆகணுங்கிறாங்க மாதவி. இதை பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அம்மாவுக்கே தெரியக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க மாதவியும் அசோக்கும். அப்படி ஒரு வேளை அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட அதை வேண்டான்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேர்த்தோட இருக்கட்டுன்ட்டு போறாங்க. நந்தினி சூர்யா கிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமாங்கிறாங்க. நீ இப்படி பேசினீங்கன்னாவே ஏதோ ஒரு வில்லங்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு தான் எனக்கு தெரியுதுங்கிறாங்க. இங்க பாருங்க சார், அந்த மிஷினை ஆரம்பிக்கிற விஷயத்தை பற்றி என்கிட்ட நீங்கள் பேசுனது தப்பு, இது மாதவி அவங்களே செஞ்சுருக்கலாம், என்னையே சார் இழுத்து விட்டீங்கிறாங்க. நந்தினி அது புது மிஷின் இப்போ தான் நம்ம கம்பெனிலேயே இறங்கி இருக்குதுங்கிறாங்க. சார் அதை பற்றியெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? நந்தினி நீ அதை பற்றியெல்லாம் பயப்படாத, நீ ஒன்றும் அந்த மிஷினில் உட்காந்துக்கிட்டு ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நீ அந்த பட்டனை மட்டும் அமர்த்தி ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை சார், அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு அதை ஒஸ்து கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியும்? என்னையே இதில் இழுத்து விட்டீங்க, நீங்களே இதெல்லாம் பார்த்துருக்கலாமலங்கிறாங்க. ஏன் நந்தினி நீ அதை தொட்டு ஆரம்பிக்க கூடாதா? எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு விலகி நிற்கிறியே, எதனாலன்னு கேட்குறாங்க சூர்யா. என்னதான் இருந்தாலும் மாதவி அக்கா உங்களுக்கு அக்கா, இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, அவங்களுக்கு தானே இந்த உரிமையை கொடுத்துருக்கணுங்கிறாங்க நந்தினி. இவ்வளவு நாளா நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளவுதான் நீ கண்டுபிடிச்சியா? உங்க அம்மாவும் மாதவி தான் அதை திறந்து வைக்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு தானே உங்க அம்மா நினைக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா நினைக்கிறதுல தப்பே இல்லை, அவங்க செய்யறதா சரிங்கிறாங்க நந்தினி. இதை கேட்ட சூர்யா சொல்றாங்க, இதை பாரு, அது தாய் குலத்தோட பெருமை, அது இருக்கட்டும், ஆனா உனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதையே நீ வேண்டான்னு தடுக்கிற. ஏற்கனவே இந்த வீட்டுல என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, நான் தான் அங்கீகாரத்துக்கு ஆசைப்படுறதாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தனியா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடியும் இப்படி சொல்லி என்னை சங்கடப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நந்தினி. ஆமாம்மா, தனியா சொன்னா மட்டும் உன்னை வசதியா பாராட்டி பேசிடுவாங்களா என்ன? பெருமையாவோ பாராட்டி பேசுவாங்கன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத, அந்த பொம்பளைங்க இருக்காங்க வர, அவங்க என்ன பேசினாலும் அதை நீ காதலியே வாங்கிக்காத நந்தினி. சார் இது சரியா வராது, என்ன வச்சு அந்த மிஷினை ஆன் பண்ணீங்கன்னா காலத்துக்கும் அது அவங்களுக்கு மனசுக்கு காயமா தான் இருக்கும், எப்பவே ஆறாது. இந்த கம்பெனி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் என்ன, நான் வேணா நாளைக்கு கம்பெனிக்கு வரல, மாதவி அக்காவே அந்த மிஷினை ஆரம்பிச்சு வைக்கட்டும். இதா பார் நந்தினி, சும்மா நொய்னு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க போறதா இல்லை. இதை பத்தி என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும், இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது, நாளைக்கு நீ கம்பெனிக்கு வர்ற மிஷினை ஆரம்பிக்கிற, அவ்வளவுதான், இப்போ போய் நீ படுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சூர்யா. சூர்யா இப்படி சொன்னது என்ன பண்றதுன்னே தெரியாம நந்தினி போய் படுக்கிறாங்க. இந்த பக்கமா சுந்தரவள்ளி மாதவி 2 பேரும் தூக்கமே
இல்லாமல் உட்காந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னோட கம்பெனி, நான் உருவாக்கின கம்பெனி. இப்போ 2 புது மிஷின் வந்து இறங்கியிருக்கு. இது எல்லாம் என்னோட முயற்சியில் வந்தது. ஒரு மிஷினை நான் தொடணும், இன்னொரு மிஷினை அந்த வேலைக்காரி வந்து ஆன் பண்ணி வைக்கணுமா? இந்த சூர்யா எனக்கு ஈக்குவலாக அந்த நந்தினியை கொண்டு வந்து நிறுத்துறதா? அது நான் விட்டுருவேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கானாங்கிறாங்க சுந்தரவள்ளி. ஏமா அவன் ரொம்ப நாளாக எதிர்த்தாம சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்னமோ புதுசாக சொன்ன மாதிரி அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க மாதவி. அது எப்படி கம்பெனி ஆளுங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி எனக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறானா? கம்பெனி ஆளுங்க எல்லாம் என்னையும் அவளையும் ஈக்குவல் லெவலில் நினைப்பாங்க அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்ல சொல்ல இவங்க எரியிற நினைப்பில் எண்ணெய் ஊற்றின மாதிரி மாதவி நல்லா தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மாதவி செஞ்ச ஏற்பாட்டால் நந்தினிக்கு தான் சாக்கடிக்க போகுதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். கேடுகட்ட அசோக் மாதவி 2 பேரும் போட்ட பிளான்ல இப்போ சூர்யா சார் மாட்டிக்கிட்டாரு. நந்தினி இந்த பட்டன் ஆன் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறக்குள்ளேயே சூர்யா அப்படி லேசாக டச் பண்ணினதும் சூர்யாவை தூக்கி விசிறி அடிக்குது. விசிறி அடிச்சதும் எல்லாரும் அந்த இடத்துல ஷாக்காகி பார்க்குறாங்க. சூர்யா தெரிச்சு போய் அந்த பக்கம் விழறாங்க. அங்கிருந்து அவங்க அத்தனை பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி பார்க்குறாங்க. மாதவி பார்த்ததும் பதறாங்க. ஐயோ, நந்தினிக்கு தானே சாக்கடிக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும், இப்போ சூர்யாவுக்கு சாக்கடிச்சிருச்சே, இதை சும்மா விட மாட்டாங்களே. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நிச்சயமா நம்மளை கொன்னே போட்டுருவாங்கன்னு பயத்தில் நடுங்கி நிற்கிறாங்க மாதவி. அருணாச்சலம் ஆம்புலன்ஸை வர வச்சதும் சூர்யாவை அள்ளி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. சூர்யா கூட நந்தினியும் போகிறதுக்காக அங்கே ஆம்புலன்ஸில் ஏறும்போது சுந்தரவள்ளி தடுத்து நிறுத்துறாங்க. போது நிறுத்திடி, உன்னை எப்போ என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து என் பையன் இப்படி தான் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், ஓரமாக ஒதுங்கி நில்லுன்னு தள்ளிட்டு போகிறாங்க. அருணாச்சலம் சுந்தரவள்ளியை பார்த்து கேட்குறாங்க, என்ன சுந்தரவள்ளி, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, நீ என்ன எதுக்காக இப்போ கோவப்பட்டு இருக்க, இப்போ நந்தினி என்ன பண்ணனா, பையன் இப்படி ஒரு ஆபத்தில் கிடக்கும்போது கூடவா நீ நந்தினி மேலே கோவப்பட்டு இருப்ப, இப்போ இவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கறத விட்டுட்டு உன்னோட ஈகோவையும் கோபத்தையும் தூக்கி போட்டுட்டு மரியாதையாக வான்னு கூப்பிடுறாங்க. முகத்தில் தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் மயக்கமே தெரியாத கிடக்கும்போது அருணாச்சலம் பயந்துக்கிறாங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு உசார்படுத்திட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வெகு வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நந்தினியோட அப்பா தங்கச்சி இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த சுந்தரவள்ளி நந்தினி மேலே இன்னும் கோபமாக இருக்காங்க. ஏண்டி, எங்களுக்கு தெரியாதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா? இந்த விஷயம் நடக்காதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா உன் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டியா? அப்போ இது உனக்கு முன்னையே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் கேட்குறாங்க சுந்தரவள்ளி. அருணாச்சலம் சூர்யாவை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர்னு சொல்லி டாக்டர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்காங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்னு சொல்லி சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டாக்டர். நந்தினி கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, டாக்டர் என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு கெஞ்சுறாங்க. இதை பார்த்தா சுந்தரவள்ளி, என்ன தைரியம், ஏன் பையனை நீ எனக்கு முன்னாடியோ உன் புருஷன்னு சொல்லி உரிமை கொண்டாடுவியாங்கிறாங்க. சுந்தரவள்ளி, இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய பேச்சா, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் நந்தினி கிட்ட சொல்றாங்க. இதப்பா நந்தினி, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, அமைதியா இரு, ஒன்றும் ஆகாது, எப்படியும் டாக்டர் சூர்யாவை காப்பாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க அருணாச்சலம். நந்தினி அங்கிருந்து கோயிலில் போய் கோயில் வாசல்ல மண்டி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு வர வேண்டிய சோதனை எல்லாம் சூர்யா சார் வாங்கிக்கிறாரு, பாவம் அவர் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறதை என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்காக அவர் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டாரு, இப்போ நான் அவருக்காக உன்கிட்ட வேண்டிக்கிறேன், அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, நல்லபடியாக பழிச்சு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க நந்தினி திடீர்னு முடிவெடுக்கிறாங்க. சரி, நம்ம சாமிக்கு பரிகாரம் பண்ணலாம், அவர் திரும்பி வர வரைக்கும் நான் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிப்பேன்னு கடுமையான பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி. மண்சோறு சாப்பிட்றாங்க, தீச்சட்டி எடுக்கிறாங்க, அங்கே உப்பால முட்டி போட்டு வராங்க, அங்க பிரதட்சணம் அடி பிரதட்சணம் இப்படி ஒவ்வொரு பரிகாரமா பண்ணிக்கிட்டு வராங்க நந்தினி. டாக்டர் சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் சூர்யா நினைவு திரும்பினதுமே கொஞ்சம் கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டருக்கு வெளியில் வந்து அருணாச்சலத்துக்கிட்டையும் சுந்தரவள்ளிக்கிட்டையும் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கண்ணு முழிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போய் பேசலாங்கிறாங்க. இதை கேட்ட சுந்தரவள்ளி, அப்பாடா நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு போனதும் சூர்யாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அருணாச்சலம் சொல்கிறாங்க, என்ன சுந்தரவள்ளி ஒரு நேரம் பார்த்தா சூர்யாவை ரொம்ப திட்டுறா, இப்போ என்னடானா இவ்வளோ பாசத்தை கொட்டி தீர்க்கிறாளே, இவளை புரிஞ்சுக்கவே முடியலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அருணாச்சலம். சூர்யா அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை, இந்த பக்கம் நந்தினியை தான் தேடிடுறாங்க. அப்போ அருணாச்சலத்துக்கிட்ட நந்தினி எங்கப்பான்னு கேட்குறாங்க. டேய், உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு, நந்தினி வந்துருவாடான்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நான் நந்தினியை பார்த்தே ஆகணும், அவளை எங்கே அனுப்பிச்சிங்க, முதல்ல நந்தினி எங்கே வெளியில் நிற்கிறாளா, நான் போய் பார்த்தே ஆகணுங்கிறாங்க சூர்யா. டேய், கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா, அவசரப்படாத, நந்தினி கோயில் வரைக்கும் போயிருக்கா, வந்துருவான்னு சொல்லி பார்க்குறாங்க அருணாச்சலம். சூர்யா அப்பவும் நம்ப மறுக்கிறாங்க. இல்லை இவங்க எல்லாரும் நந்தினியை திட்டி அனுப்பியிருப்பாங்களா இருக்கும், அதனால தான் நந்தினி மனசொடிஞ்சு எங்கேயோ போயிருக்கா, நான் அவகிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க சூர்யா. இது கேட்டு அருணாச்சலம், சரி இரு, அவள் கோயிலுக்கு போயிருக்கிறாங்கிறத நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், நானே உனக்கு ஃபோன் போட்டு தரேன், நீ பேசுன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நந்தினி ஃபோனை அட்டன் பண்ணனதும், சார் சூர்யா சார் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. நந்தினி, சூர்யா கண்ணு முடிச்சுட்டான், உங்ககிட்ட பேசணுங்கிறான், இருமா கொடுக்குறேன் பேசணுங்கிறாங்க அருணாச்சலம். சூர்யா சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நந்தினி. நந்தினி நீ எங்கே இருக்க, ஏன் நந்தினி என்னை விட்டுட்டு எங்கே
போனேன்னு கேட்குறாங்க. சார் நான் கோயிலில் தான் இருக்கேன் சார். உங்களுக்கு குணமாகணுங்கிறதுக்காக நான் கோயிலில் வேண்டுதலுக்காக வந்திருக்கேங்கிறாங்க நந்தினி. நந்தினி நான் உன்னை இப்போவே பார்த்தாகணுங்கிறாங்க சூர்யா. சார் நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கோயிலிருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததும் சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா நந்தினி 2 பேரும் பார்த்ததும் நந்தினி உன்னோட வேண்டல் தான் என்னை காப்பாத்திருக்குன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ நந்தினி கையில் காயம் பட்டிருக்கிறத பார்த்த சூர்யா பதறி போயிடுறாங்க. நந்தினி கையில் என்ன ஆச்சுங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், கையில் சூடமேத்தி அம்மனுக்காக நான் அர்ச்சனை பண்ணேன், அதுதான் இந்த காயங்கிறாங்க. என்ன நந்தினி இவ்வளவு கடுமையான வேண்டுதலாக வச்ச என்ன தீச்சட்டி எடுத்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க நந்தினி. எனக்காக உன்னை நீயே வருத்திக்கிட்டியேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க சூர்யா. சார் நான் குணமாகணுங்கிறக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஆனால் நான் செஞ்சது இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அந்த அம்மன் அருளால் நீங்கள் எப்படியோ பிழைச்சிட்டீங்க, எனக்கு அது போதும் சார், எனக்கு இதுதான் வேணும், முக்கியம் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், எனக்கு அது போதுங்கிறாங்க நந்தினி. டாக்டர் வந்து சூர்யாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. இனிமேல் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம், நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே நிற்க வேண்டாம், முக்கியமானவங்க யாரோ ஒருத்தர் மட்டும் அவர் கூட இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ நர்ஸ் வராங்க. வந்தது இவ்வளோ பேரெல்லாம் இங்கே நிற்காதீங்க, வெளியில் போங்க சார், உங்களுக்கு முக்கியமாக யாரும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க கூட இருந்தால் போதுங்கிறாங்க. அப்போ நந்தினி மட்டும் என் கூட இருந்தால் போதும், மற்றவங்க எல்லாரும் போகலாம், மற்றவங்க யாரையும் நான் முகத்தை பார்க்க விரும்பலைங்கிறாங்க சூர்யா. இதை கேட்ட சுந்தரவள்ளி சரியான கோவத்துலையும் ஆத்திரத்துலையும் ஆதங்கத்துலையும் அப்படியே கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கோவமாக வெறுப்பாக நந்தினியை பார்த்துட்டு போகிறாங்க. அருணாச்சலம் மட்டும் நந்தினி கிட்ட வந்து இதை பாருமா, என் பையனை நல்லா பார்த்துக்கோ, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எனக்கு ஃபோன் பண்ண, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க அருணாச்சலம். சரி சார் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க நந்தினி. நந்தினி சூர்யாவை பார்த்து கண்கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. என்ன நந்தினி அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன் நீ நினச்சியா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இப்போ தான் நான் உன்னை நேசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் நீண்டு வாழ போகிறோம் அப்படிங்கிறாங்க சூர்யா. இது கேட்ட நந்தினியும் ஆமாம் சார், நான் இப்போ தான் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நம்ம 2 பேர்ட்டையும் யாராலும் பிரிக்க முடியாது நந்தினி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை விட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் நான் போவேன்னு நீ நினைக்காத, அழுகாத, கண்ணீர் தொடச்சிக்கோ அப்படின்னு சூர்யா நந்தினி கண்ணில் இருக்கிற கண்ணீரை தானே தொடச்சி விடுறாங்க. சூர்யா மாரில் சாஞ்சிக்கிறாங்க. இதை பார்த்த சுந்தரவல்லி, மாதவி, அசோகன் எல்லாரும் வயிறு எரிஞ்சு அங்கேருந்து புறப்படுறாங்க. சார் எனக்குன்னு யார் இருக்கா, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா சத்தியமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க நந்தினி. நந்தினி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கற்பனை பண்ணி அழுதுட்டு இருக்கேன், எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, சரி நீயும் ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு காலையில் வீட்டுக்கு கிளம்பி போகலாங்கிறாங்க சூர்யா. கம்பெனியில் நடந்த விஷயத்த சூர்யா சாதாரணமாக விட போகிறதில்ல. உடனே கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே கேமரா மூலமாக என்ன நடந்ததுன்னு பார்க்குறாங்க. கேமராவில் என்ன நடந்திருக்குன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க சூர்யா. கண்டுபிடிச்சதும் நேர வீட்டுக்கு வந்து மாதவிக்கு அசோகனுக்கு இருக்கு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் சுந்தரவல்லியோட முடிவு என்னவா இருக்குங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.